புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளுக்கு வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். உருளையன்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளர் கோபால் மரமலையடிகள் சாலை, செங்குந்தர் வீதி, ஒத்தவாடை வீதி, மாரியம்மன் கோயில் வீதி உள்ளிட்ட தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகிறார். பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசின் அவலத்தை எடுத்துரைத்தும் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்து கூறியும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். ட்ரைனேஜ் ப்ராப்ளம், ரோடு வசதி, தொடர் மின்வெட்டு, மழை தண்ணி வடிகால் சரியானது இல்லாதலாம் இங்கே ஏகப்பட்ட அடிப்படை வசதியிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இந்த அரசாங்கம் சென்ற அரசாங்கம் முடிஞ்ச அரசாங்கம் எதுவுமே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் செயல் இந்த அரசாங்கம் என்ஆர் பிஜேபி அரசாங்கம் சரியான செயல்பாடு இதெல்லாம் இல்லாதனால இதை சொல்லி நாங்கள் இந்த முறை நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம்னு சொல்லி மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா தமிழகத்தை போல திராவிட ஆட்சியை விரும்புகிறாங்க. புதுவையிலையும் அந்த ஆட்சியை இங்கே கொண்டு வர்றதுக்கு தமிழக தளபதியாக இருந்தும் புதுவையிலையும் ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு அவரும் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்காரு. முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் புதுச்சேரி மாநில இளைஞரணி அமைப்பாளரும் திமுக வேட்பாளருமான சம்பத் எம்எல்ஏ தொகுதிக்குட்பட்ட அனிதா நகரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தமிழ்நாட்டை போல சிறப்பானதொரு திராவிட மாடல் ஆட்சி புதுச்சேரியிலும் மலர உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். நாங்கள் செஞ்ச வேலையை திராவிட மாடல் ஆட்சினா என்னன்றதை சொல்லி இங்கே ஓட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஊரோட எழுச்சி பாருங்கள், நல்லா இருக்கு. கண்டிப்பாக இந்த முதலியார்பேட்டை என்னையுமே திமுகவோட கோட்டையாக தான் இருக்குன்றத இதன் மூலம் சொல்லிக்கிறேன். இன்னும் சொல்ல போனோம்னா இப்போ இந்த தொகுதியில் பிஜேபியில் போட்டியிடுறவர் எங்கள் தொகுதி கிடையாது. வெறும் பணத்தை மட்டுமே நம்பி இந்த தொகுதிக்கு வந்திருக்கிறாரு. இந்த ஊர் பணத்துக்கு என்றைக்குமே செவி சாய்க்காது, மயங்காதுன்றத இந்த தேர்தலில் அவர் புரிய வைக்கிறோன்றத நான் சபதமாக சொல்கிறேன். இதேபோல புதுச்சேரி மங்கலம் தொகுதி திமுக வேட்பாளர் ரங்கன் தொகுதிக்குட்பட்ட மேலசாத்தமங்கலம் கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது புதுச்சேரியில் திராவிட மாடல் ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டை போல இங்கும் கிராமப்புறங்கள் வளர்ச்சி பெறும் என்றும், கிராமப்புற பெண்கள் நகரங்களுக்கு சென்று வர மகளிர் விடியல் பயணம் திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் என பல்வேறு வாக்குறுதிகளை மக்களிடம் எடுத்துரைத்து திமுக வேட்பாளர் ரங்கன் வாக்கு சேகரித்தார்.